எனக்காக பொருந்தேனே எனதழகா. ஹே ஹாய் ஷில்பா, எப்படி இருக்க? ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு? ஹாய்டா அர்ஜுன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டே நீ ட்ரிப் வந்திருக்கலாம்டா, நல்லா ஜாலியா போச்சு. உனக்கு என்னம்மா, இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் நீ, பட் நான் அப்படியா இங்கே வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. டே அர்ஜுன் போதுண்டா போதும். டே எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்றது என்ன இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர்னு சொல்லாதன்னு. டே அர்ஜுன், இது எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்டா. நானா என்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறனோ அப்பதான்டா நான் ஓனர், புரியுதா? ஏ ஷில்பா, கூல் கூல், எதுக்கு இப்போ நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நல்லா சொன்னப்போ. ஆமா எதுக்குடா 10 days லீவ் அப்ளை பண்ணிருக்கேன்? என்னாச்சு? எனிதிங் எமர்ஜென்சி? எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஃபேமிலியாக மாமா ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால தான் எப்படி வரதுக்கு 1 week to 10 days எடுக்கும், அதனால தான் லீவு. என்ன டாக்டர் அர்ஜுன், நாங்கள் ட்ரிப்பு கூப்பிட்டப்ப மட்டும் எனக்கு பேஷண்ட்ஸ் தான் முக்கியம், என்ன நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிங்க. இப்போ மட்டும் ஃபேமிலியோட ட்ரிப்போட ரெடி ஆகிட்டீங்க. ஏ ஷில்பா, நீங்கள் ட்ரிப் கூப்பிட்டப்போ உண்மையாகவே பேஷண்ட்ஸ் அவ்வளோ பேர் ஃபாலோ அப்பில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ப்பா. ஓகேடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரிடா, எனக்கு பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன். ஏய் ஷில்பா ஷில்பா, ஒரு நிமிஷம். என்னடா? ஏய் ஷில்பா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் என் பேஷண்ட்ஸை கொஞ்சம் நீ டேக் கேர் பண்ணிக்கிறியா? ஓகேடா அர்ஜுன், இப்போ நான் கூட தான் ட்ரிப் போயிட்டு வந்தேன். அப்போ நீ தானே என் பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன். ஸோ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். ஷில்பா இருக்க பை மெயின். தேங்க்ஸ் ஷில்பா. அடப்போடா, உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ. உன் தேங்க்ஸுக்கு பதிலாக நம்ம கேன்டீனில் சுட சுட காஃபியும் 2 பஜ்ஜியும் வாங்கி கொடுத்துரு, ஓகேவா? அல்பம் அல்பம், எப்போ பார்த்தாலும் இந்த காஃபியும் பஜ்ஜியும் தானா? அடப்போடா, கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசம்? அப்படியே இந்த காஃபி அப்படியே ஒரு சிப் எடுத்து வாயில் குடிச்சிட்டு அப்படியே பஜ்ஜி அப்படியே லைட்டாக கடிச்சு அப்படியே சாப்பிட்றப்போ ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அதெல்லாம் எங்கேருந்து உனக்கு புரிய போகுது? அம்மா தாயே, போதுமா போதும், நான் தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? அந்த பயம் இருக்கணும். என்ன செல்வியக்கா, ஷில்பா மேமும் அர்ஜுன் சாரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி ரோசி, இதெல்லாம் ஒரு விஷயமாடி? அடியே, ஷில்பா மேமோட ஹாஸ்பிட்டல் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் சாரும் ஷில்பா மேமும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஏண்டி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது சிரிச்சு பேசாம அப்பெல்லாம் உருநாடி இருப்பாங்க? அடப்போ செல்வியக்கா, உனக்கு எங்கே என் ஃபீலிங்லாம் புரிய போகுது. அது என்னமோக்கா, இவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசினாவே எனக்கு பிடிக்கலக்கா. ஓ, நீ என்னமோ பண்ணு. அர்ஜுன் சார் என்னை எதுக்கும் வர சொன்னாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அர்ஜுன் சார் சார் வர சொல்லியிருந்தீங்க. என்ன செல்வியக்கா? அர்ஜுன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியறானா? இங்கே ஒருத்தினா குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்கேன், நான் தெரியலையா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். அர்ஜுன் சார் வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் மேடம். ஐயோ செல்வியக்கா, நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். செல்வியக்கா, ஒன்றும் இல்லைக்கா. என் பேஷண்ட்ஸோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர் ஷில்பா கிட்ட கொடுத்துட்றீங்களா? ஏன்னா நான் ஒரு 10 days வந்து இருக்க மாட்டேன். ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷில்பா தான் பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றீங்களா? ஓகே சார். மேடம் லஞ்சில் எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் மேடம். ஓகேக்கா, ஓகே, பொறுமையாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. டே அர்ஜுன், என் பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்கடா ரொம்ப நேரமா, நான் கிளம்புறேன்டா, பாய்டா. பாய் ஷில்பா. எனக்குமே ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் போய் அது என்னன்னு பார்க்குறேன். ஷில்வியக்கா, இன்னைக்கு யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கேஸ் ஃபைல்ஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க. மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஷில்பா கிட்ட கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே சார், ஓகே. என்னக்கா இவர் 10 நாள் ஹாஸ்பிட்டல் வர மாட்டேன்னு சொல்றாரு, அப்படி எங்கக்கா போறாரு? அடியே, எனக்கு எப்படி தெரியும் அவர் எங்கே போறாரு எங்கே வராருன்னு? சரி ஓகே, எனக்கு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் போய் கொடுக்குறேன். அடப்போக்கா, நீ வேற 10 நாள் அவரை பார்க்காம இருக்கணுமா? ஏய் ரோசி, வர வர நீ ஆள் சரியில்லை, ஒழுங்கா போய் வேலையை பாருப்போ. சரிக்கா, சரி. அம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லடா அபிமா, ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வேறு வாங்கணும். அத்தை ஃபேமிலிலாம் வராங்க பார்த்தியா, அதுக்கு தான். சரி, நானும் அஞ்சலி சேர்ந்து ரூம்லாம் க்ளீன் பண்ணுறோம். நீ கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கி வந்துடுறியா? ஓகேம்மா, என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அம்மா, இந்த அஞ்சலி கழுது எங்க? விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும்மா தூங்கிட்டு இருக்கா? இப்போதாம்மா எழுந்தா, குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. பா, இவனா இம்புட்டு லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இருக்கா. இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து போகிற இடத்துல லேட்டாக எழுந்திரிச்சு மானத்தை வாங்காமல் விட மாட்டா போல இருக்கே. அம்மா ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவள் மாறிடுவா, சரியா? மாறினா சந்தோஷம் தான், ஆனால் இந்த ஜென்மத்தில் மாற மாட்டா போல இருக்கே. வரா பாரு எத்தனை மணிக்கு. அடி அஞ்சலி, ஏண்டி ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிக்கிற டைம் ஆடி இது? அடப்போமா, நீ வேற. தூக்கங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அதென்ன ஆம்பளை பிள்ளை எவ்வளோ நேரம் தூங்கணும், பொம்பளை பிள்ளை எவ்வளோ நேரம் தூங்கணும்னு எல்லாமே ஈக்குவல் தான். கழுத வாய் 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 மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிருண்டி. மிஸ் அபி, இது சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை, கொஞ்சம் நீங்கள் சிரிக்கிறத நிறுத்துறீங்களா? ஓகேடி, ஓகே. சரி, எதுக்கு என் பேர் அடிபட்டுச்சு, என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு வேறு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி, தெரியும்ல? ஆமாம், பிஸி தான். அடியே, சாப்பிட்டு தூங்க தானடி போகிறேன். இந்த காலேஜ் லீவ் விட்டதும் போதும் அட்டுலையும் தாங்க முடியல. என்னைக்கு தான் இந்த காலேஜ் ஓப்பன் பண்ண வராங்கன்னு வேற ஒன்றும் புரியல. மிஸ்ஸஸ் மீனாட்சி, காலேஜ் எப்படியும் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுவும் கன்ஃபார்மாக தெரியாது, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அது வரைக்கும் என் தொல்லையை நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அஞ்சலி, என்னடி சொல்ற? திருவிழா முடிஞ்சோன்னே காலேஜ் ஓப்பன் பண்றதா தானே சொன்னேன், இப்போ என்ன லேட் ஆகும்னு சொல்ற? ஆமா தேவி, அப்படிதான் சொல்றாங்க. அது ஓப்பன் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? என்னது? ஐயோ அம்மா இங்கே தான் இருக்காங்களா? அது ஒன்றும் இல்லைம்மா, காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏன் அஞ்சலி, நல்லா சமாளிக்கிறடி. அப்படி போதும், வாங்கி மூடு.
சரி பேசினதெல்லாம் போதும். அஜ்ஜலி, அபி கடைக்கு போய் திங்ஸ் வாங்க போறா, நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. 2 பேர் சேர்ந்து ரூம்லாம் க்ளீன் பண்ணுவோம். அத்தை ஃபேமிலிலாம் வராங்களா அவங்க தங்குறதுக்கு. அது வேலை செய்யணுமா? அதுவும் அம்மா கூடயா? ஐயோ, அபி இருந்தாலாச்சும் என் வேலையை சேர்த்து அவளே பாப்பா. நான் மட்டும் அம்மா கூட தனியா இருந்தேன்னா ஐயோ இந்த அம்மா என்ன வேலை சொல்லி சாவடிச்சிருவாங்களே, என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே திங்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிடலாம். என்னடி சொல்லிட்டே இருக்க, மலை மாடு மாதிரி நின்றுட்டே இருக்கே. அடி வாடி அபி, நான் உனக்கு திங்ஸ்லாம் என்னன்னு சொல்றேன், நீ நோட் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வாப்போ. அது வந்து அம்மா நானே திங்ஸ் வாங்க போறேம்மா. எனக்கும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். என்னடி சொல்ற, உனக்கு என்ன திங்ஸ்லாம் வாங்கணும்? ஐயோ இப்படி டக்குன்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? அது வந்து A4 ஷீட் வாங்கணுமா? A4 ஷீட் வாங்கணும். ரெக்கார்ட் எழுத சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான். ஏடி A4 ஷீட் தாண்டி வாங்கணும். அதை அபி கிட்ட சேர்த்து சொன்னோம்னா அவளே சேர்த்து வாங்கிட்டு வர போறா. அதுக்கு எதுக்கு நீ போகணும்னு சொல்ற? அது அவளுக்கு நல்ல A4 ஷீட்டா பார்த்து வாங்க தெரியாது, அதனால தான் நான் நேரடியாக போனேன்னா எனக்கு எப்படி A4 ஷீட் வந்து வாங்கணுமோ அந்த மாதிரி நான் வாங்கிப்பேன். அதுக்கு தான். ஏதோ பண்ணுங்க, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க என் கூட க்ளீன் பண்றதுக்கு வாங்க. சப்பா உங்க கூட பேசிட்டு அடுப்புல பால் போட்டா மறந்தே போயிட்டேன் பாருங்க. சீக்கிரம் வாங்கடி, யாராச்சும் ஒருத்தவங்க என் கூட க்ளீன் பண்றதுக்கு. அஞ்சலி, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரில. அடியே A4 ஷீட்டு யார் வாங்கினாலும் ஒரே சைஸ்ல தானடி இருக்க போகுது. நீ வாங்கினா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸா இருக்க போகுது. ஏண்டி நீ எதுக்கு இப்படி பண்றேன்னு எனக்கு இது கூட அடி தெரியாம இருக்கும். வேலை பார்க்க அலுப்பு பட்டுக்கிட்டு தானே நீ திங்ஸ் வாங்க போறேன்னு சொன்னேன். என் செல்ல கலை, நீ போய் அம்மா கூட சேர்ந்து ரூம்லாம் க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? உன் தங்கச்சி நான் போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்போது உனக்கு குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கிட்டு வருவேனா? ஓகேவா? அது சரி சரி. திங்ஸ்லாம் என்னென்னு அம்மா கிட்ட போய் கொஞ்சம் கேட்டுட்டு போடி. ஐயோ வேணாம், இப்போ மட்டும் நான் எதுக்கு போனேன்னா மிஸ்ஸஸ் மீனாட்சி வா நீ சேர்ந்து க்ளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் திங்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி என்னை க்ளீன் பண்ண கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும்னு எனக்கு நீ வாட்ஸ்அப் பண்ணு. இப்போ நான் கிளம்புறேன், பாய். அட அப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கப்பா கிருஷ்ணா. என்னப்பா வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற? என்னப்பா இது கேள்வி? கிருஷ்ணா அண்ணாக்கு பிரியாணி கூட இருக்கவே டைம் பத்தாது, இதுல நம்ம வீட்டுக்கு வேற வருவாங்களாக்கும். என்னென்ன சரிதானே? ஏய் அர்ஜுன், என்னடா அப்பா முன்னாடி இப்படி எல்லாம் பேசுற? கிருஷ்ணா எனக்கு எல்லாமே தெரியும்பா. அது மட்டும் இல்ல, அப்பாவும் உங்க வயசுலாம் தாண்டி தானே வந்திருப்ப. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒன்றும் பயப்பட வேணாம், சரியா? ஓகேப்பா. ஆமா அர்ஜுன், எதுக்குடா கால் பண்ணி என்ன இமீடியட்டா வர சொன்னேன்? என்னாச்சுடா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாம் ஆதி அண்ணா விஷயமா தான். என்னது ஆதி விஷயமாவா? ஆதி விஷயமா? அர்ஜுன், ஆதி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக என்கிட்ட பேச வந்திருக்கீங்களா? டே அர்ஜுன், சத்தியமா சொல்றேன்டா, கல்ல கூட கரைச்சா கரைஞ்சிடும் போலடா உங்க அண்ணன் ஆதி. இந்த ஜென்மத்துல மாறுவனான் இருக்கான்டா. ஐயோ கிருஷ்ணா, ஆதி அண்ணா கல்யாண விஷயமா நாங்க பேச வரல. அப்பா சாமி, இப்பதான்டா உயிரே வந்திருக்கு. சரி, ஆதி விஷயமான்னு சொல்றீங்க, ஆதியோட கல்யாணமும் இல்ல, வேற என்ன விஷயமா? கிருஷ்ணா அது ஒன்றும் இல்லப்பா, அம்மாவோட அண்ணன் ஊர்ல திருவிழா நடக்குது, அந்த திருவிழாக்கு ஆதியை கூப்பிட்டோம், அவன் வரலன்னு சொல்லிட்டான். அதனாலதான் நீ கொஞ்சம் பேசி அவனை எப்படியாச்சும் வர வச்சிருப்பா. ஆமா கிருஷ்ணா, நாங்களே எவ்வளவோ சொல்லிட்டோம், பட் அண்ணன் கேட்குற மாதிரியே தரல. அதான் நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் அண்ணனை வர சொல்லி. அப்பா அது வந்து உங்களுக்கே தெரியும், ஆதிக்கு இந்த சாமி பூஜை ஜாதகம் ஜோசியம் இதுலெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு. அதான் யோசிக்கிறேன் அவன்கிட்ட எப்படி இதை பத்தி பேசுறதுன்னு. நீ சொல்றதுலாம் சரிதான் கிருஷ்ணா, நீ சொல்றதே தான் நாங்களும் அம்மா கிட்ட சொன்னோம். ஆனாலும் அம்மா ஆதி வரணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவன் நம்புறா கிருஷ்ணா, ஆதி அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டானா அவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு. அவளோட நம்பிக்கையை உடைக்க வேணான்னு சொல்லிட்டு தான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு நானும் அர்ஜுனும் வந்தோம். ஆமா கிருஷ்ணா, எங்களுக்கும் பெருசா இதுல நம்பிக்கை இல்லை, ஆனா அம்மா நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அம்மா ஆதி என்ன கல்யாணத்தை பத்தி நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சரி அவங்க ஆசைப்படுற இந்த ஒரு விஷயத்த பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பேச வந்தோம்னா. அண்ணா ப்ளீஸ், நான் எப்படியாச்சும் ஆதி அண்ணாவை கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கண்ணா. அம்மாப்பா கிருஷ்ணா, நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம், பட் ஆதி கேட்குற மாதிரியே தெரியல. நீ தான் அம்மாவுக்காக எப்படியாச்சும் ஆதியை கன்வின்ஸ் பண்ண வைக்கணும், ப்ளீஸ் கிருஷ்ணா. அட என்னப்பா நீங்க என்கிட்ட போய் ப்ளீஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பா உங்களுக்காக அம்மாக்காக நான் கண்டிப்பா 100% இல்ல 200% எஃபர்ட் போட்டு எப்படியாச்சும் ஆதியை ஊருக்கு வர வைக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறேன், போதுமா? ரொம்ப சந்தோஷப்பா, நீ பேசிட்டு என்னன்னு சொல்லு. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. டே அர்ஜுன், நீ பேசிட்டு பொறுமையா வாடா, நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை பார்க்க போகணும். ஓகேப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. அர்ஜுன் என்னடா அப்பாக்கு நேரா பிரியா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? அடி வாங்க போற பாரு. கிருஷ்ணா எல்லாருக்கும் உங்க மேட்ரு தெரியும். அது மட்டும் இல்ல, ஆதி அண்ணா சீக்கிரமாவே நம்ம எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணாக்காக பொண்ணு கேட்க போகணும்னு வேற வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குண்ணா? போ அர்ஜுன், நீ வேற. சரி நான் கிளம்பட்டுமா? ஐயோ கிருஷ்ணா, வெயிட், அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன அர்ஜுன்? அண்ணா தயவு செஞ்சு அண்ணாவோட பிஏவா இருக்காளே அண்ணாவோட ஃப்ரெண்டு சோனியா, அவளுக்கு எப்படியாச்சும் அந்த ஆஃபீஸ்ல இருந்து துரத்தி அடிச்சிடணும். அதுக்கு நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஆதி அண்ணாவுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதுண்ணா. எனக்கு என்னமோ அவளால தான் அண்ணா கல்யாணம் வேணான்னு சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுதுண்ணா.
அர்ஜுன், எனக்கும் இந்த சோனியாவை பார்த்தா பத்திக்கிட்டு தான் வருதுடா. நானும் ஆதிக்கிட்ட எவ்வளவோ டைம் சொல்லிட்டேன்டா, சோனியாவை எனக்கு என்னமோ சரியா படலன்னு. பட் ஆதி அவன் என் ஃப்ரெண்டு, அவன் எனக்கு கெடுதலாம் நினைக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கான்டா. எனக்கும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியலடா. ஆனா ஒண்ணு கிருஷ்ணாண்ணா, ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமா அந்த சோனியாவை அண்ணா கிட்ட இருந்து தூரமா வைக்கணும்ண்ணா. அப்பதான் அண்ணாக்கு நல்லது ஒன்று நடக்கும். ஆமா அர்ஜுன், சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும். ஓகே அர்ஜுன், இப்போ நான் கிளம்புனாதான் ஆதிக்கிட்ட பேசிட்டு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் போய் பார்க்க முடியும். பிரியாணியை பிக்கப் பண்ணணும், அதுதானே, அதுக்கு தானே இவ்வளவு அவசரம். நீங்க நடத்துங்க. ஏ அர்ஜுன், இப்போ உனக்கு இதெல்லாம் புரியாது. நீயும் ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிப்பல, அப்போ உனக்கு எல்லாம் புரியும். ஓகே அர்ஜுன், நான் ஆதிக்கிட்ட பேசிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். அங்க வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஓகேவா? ஓகே, நான் மறக்காம வீட்டுக்கு வந்து நீங்களே டேரக்டா ஆதி என்ன சொன்னாங்கிறத அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அப்பதான் அவங்க நம்புவாங்க. ஓகேண்ணா, நானும் கிளம்புறேன். பாய். சோனியா, ஸ்கூல் பில்டிங் சம்பந்தமா கிளைண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேனே, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டியா? அது எல்லாமே ரெடியாக இருக்கு. இன்னொரு 30 மினிட்ஸில் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சோனியா. கிருஷ்ணா, வாடா. என்னடா அங்கே நின்றுட்டு இருக்க? உள்ள வாடா. ஷிட், இந்த சூனிய பொம்மை இங்கே தான் இருக்காளா? இவளை பார்த்தாவே பத்திக்கிட்டு வருது. ஆதி, இந்த வந்துட்டேன். இவன் எதுக்கு வந்திருக்கான்? காரணம் இல்லாமல் இவன் வரமாட்டானே. முதல்ல இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆதிக்கிட்டேருந்து கட் பண்ணணும். டே கிருஷ்ணா, சீக்கிரமாக ஆதியோட பொண்டாட்டி ஆகிட்டு என்னோட வேலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது தான்டா. சூனிய பொம்மை, இரு. எவ்வளோ சீக்கிரம் உன்னை இந்த ஆஃபீஸ்லேருந்து துரத்தி அடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் துரத்தி அடிக்கல. என் பேர் கிருஷ்ணா இல்லடி. டேய் கிருஷ்ணா, என்னடா இந்த டைம்க்கு வந்திருக்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா மச்சான், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். என்ன பச்சை சொல்ற? இம்பார்ட்டண்டா? என்னடா, என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு. ஆமா மச்சான், இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் உங்ககிட்ட தனியா பேசணும்டா. டேய் மச்சான், நம்ம சோனியா தானடா. பரவாயில்ல, நீ என்னன்னு பேச சொல்லுடா. மச்சான், நான் உங்ககிட்ட பர்சனலா பேச வந்திருக்கேன்டா. எது சம்மந்தமாக பேச வந்திருக்கான்னு ஒன்றும் புரியலையே. இப்படியே நம்ம எங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா ஆதியும் அவன் வாயால் கொஞ்சம் நேரம் கழித்து சோனியா நீ கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுவான். பேசாமல் நம்மளே அப்படியே நைஸாக நலிவிட வேண்டியதான். ஆதிக்கிட்டேருந்து எப்படியா இருந்தாலும் அவன் என்ன பேசிட்டு போனாங்கிறத ஈஸியாக போட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்ன, நம்மளே பேசாமல் இந்த இடத்த காலி பண்ணுவோம். ஐயோ ஆதி, கிருஷ்ணா தான் சொல்கிறான்ல உங்ககிட்ட பர்சனலாக பேசணும், தனியாக பேசணுன்னு. நோ இஷ்யூஸ் சார்தி, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ஆதி மறந்துடாத, 30 மினிட்ஸில் மீட்டிங் இருக்குது. ஓகேவா? நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். பா, என்னமா நடிக்கிறா? அடியே சோனியா, ஓவரா நடிக்காதடி. ஏய் சோனியா, சாரியா. ஹே ஆதி, இட்ஸ் ஓகேயா, நோ இஷ்யூஸஸ். ஓகே ஆதி, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். நீ பேசிட்டு சீக்கிரம் வா. அப்பாடா, ஒரு வழியா போயிட்டான். டேய் கிருஷ்ணா, என்னடா முக்கியமான விஷயம்? சீக்கிரம் சொல்லுடா. பர்சனல் வேற சொன்னியடா. ஏன்டா, பிரியா வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா? என்னடாச்சு? சீக்கிரம் சொல்லு. டேய் ஆதி, கூல்டா மச்சான், டென்ஷன் ஆகாத. மச்சான், என்னடா நீ பர்சனல் சொல்ற, இம்பார்ட்டன்ட் சொல்ற, அப்புறம் எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நீ என்னன்னு சொல்றா சீக்கிரம். மச்சான், பர்சனல் தான். ஆனா இது ரிலேட்டடா இல்ல, ரிலேட்டடா. ஏன் ரிலேட்டடாவா? என்ன விஷயம்? ஓகே மச்சான், நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். மச்சான், அம்மா உன்னை ஊருக்கு கூப்பிட்டாங்களா திருவிழாக்கு? ஆமா, கூப்பிட்டாங்க. எனக்கு ஒர்க் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்டா, என்னாச்சு? டேய் மச்சான், அது சம்பந்தமா தான்டா நான் பேச வந்திருக்கேன். டேய், நீ தான் அவங்க கூப்பிடுறாங்கல்ல, திருவிழாக்கு தான் போயிட்டு வாயேன்டா. ஓ கம்மான் கிருஷ்ணா, உனக்கே தெரியலடா நான் எவ்வளவு பிஸியான ஸ்கெடியூல்ல இருக்குன்னு. இந்த நேரத்துல போய் திருவிழா, சாமி, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீ மாட புரிஞ்சுக்க மாட்டேன்? டேய் மச்சான், எனக்கு எல்லாம் புரியுதுடா. ஆனாலும் கொஞ்சம் அம்மாவுக்காக யோசிக்கலாம்லடா. டேய் மச்சான், என்னடா எல்லாரும் விளையாடுறீங்களாடா? டேய் 1 வீக்ல இருந்து 10 days எவ்வளவு ஒர்க் இருக்கும் தெரியுமாடா? டேய் மச்சான், எனக்கு எல்லாம் புரியும்டா. டேய், அது மட்டும் இல்லடா, ஏதாச்சும் ப்ராஜெக்ட் சம்பந்தமா நீ வெளிநாட்டுக்குலாம் போற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் யாரும் மேனேஜ் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி மேனேஜரும் பிஏ சோனியாவையும் ஒர்க்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு நீ 1 வீக் அம்மாக்காக போயிட்டு வரலடா. டேய் கிருஷ்ணா, அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீ மாடா? டேய், இப்ப நான் ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன்டா, அதுக்கு நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும்டா. இவங்கிட்ட இப்படிலாம் பேசினா சரி வராது. பேசாம கொஞ்சம் எமோஷனலா பேசி ட்ரை பண்ணுவோம். அப்புறம் உன் விருப்பம்டா மச்சான். ஆனா ஒண்ணுடா, அம்மா ஏற்கனவே உன் கல்யாணத்தை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்கன்னா அது இந்த திருவிழாக்கு போறதை நினைச்சுதான். அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் நீ திருவிழாக்கு போகலாம். பட் நீ தான் சொல்றியே உனக்கு நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. சரி வீடு, பாத்துக்கலாம். அட்ட ஆதி யோசிக்கிறான் போலயே. டே கிருஷ்ணா, இன்னொரு 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போடுறா. சரிடா ஆதி, கல்யாண விஷயத்துல தான் அவங்க சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் இதுலயாச்சும் அவங்க சொல்றதை நீ கேட்பன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க போல. சரி விடு, யார் என்ன பண்ண முடியும். சரிடா, நான் கிளம்புறேன். டேய் கிருஷ்ணா, ஒரு நிமிஷம்டா. ஆகா, பிளான் சக்சஸ் ஆயிட்டு போல இருக்கே. சொல்லு மச்சான். டேய் கிருஷ்ணா, நீ சொல்றதும் சரிதான்டா. கல்யாண விஷயத்துல தான் அம்மா என்னால சந்தோஷமா இல்லை. அட்லீஸ்ட் இந்த விஷயத்துலயாச்சும் அம்மாவை ஹாப்பியா வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் 1 வீக் 10 daysலாம் ரொம்ப அதிகம்டா. அவ்வளோ டேஸ்லாம் இங்கே உள்ளவங்க யாரும் மேனேஜ் பண்ண முடியாதுடா. அதான் யோசிக்கிறேன். டேய் ஆதி, என்னடா சொல்ற? அப்ப நீ ஊருக்கு போறதுக்கு உனக்கு ஓகேவா? ஓகே தான் மச்சான், பட் 1 வீக் 10 daysலாம் ரொம்ப அதிகம்டா. டேய் மச்சான், அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்போதைக்கு அம்மா அப்பா அர்ஜுன் மட்டும் ஊருக்கு போட்டும். திருவிழாக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி மட்டும் நீ போ. திருவிழா முடிஞ்ச உடனே நீ வந்துரு. இது ஓகே தானடா?
ஓகே தான் மச்சான். நீ வாயேன்டா பிரியாவை கூட்டிட்டு. பிரியாவுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அவ கண்டிப்பா வர முடியாது. நான் உனக்கு பார்த்துட்டு சொல்றேன்டா என்னன்னு. ஓகேடா மச்சான், நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஸோ நான் கிளம்புறேன். ஓகே மச்சான், நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் இடத்துல மீட்டிங் இருக்கு, நான் அதை போய் பார்க்குறேன். ஓகே மச்சான். மச்சான் ஷோர் தானடா, கண்டிப்பா திருவிழாக்கு போறதானே? ஷோர் தான்டா. டேய் மச்சான், அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லண்டா. ஷோர் தான் மச்சான். போதுமாடா? இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். ஓகேடா மச்சான், பாய், நான் கிளம்புறேன். நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. பாய்டா பாய்டா. சீ, நேரம் பார்த்து இந்த வண்டி சரியா காலை வாரி விட்டுட்டு. ச்சே, இந்த ஓட்ட வண்டி முதல்ல அப்பா கிட்ட சொல்லி மாத்தணும். ஏட்டி அஞ்சலி, ஏட்டி அஞ்சலி. என்னது இது, சின்ன பொண்ணாக்கா வாய்ஸ் மாதிரில கேக்குது? அட, சின்ன பொண்ணாக்காவே தான். ஏட்டி அஞ்சலி. சின்ன பொண்ணாக்கா, என்னக்கா இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சுக்கா? நாய்க்கே ஏதாச்சும் துரத்துதா? அடியே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சீக்கிரம் வண்டி ஏறி கிளம்புவோங்க இருந்து. கிளம்புவோமா? ஏன்க்கா நீங்க வேற, நானே வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தான் இறங்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க வேற ஏன்க்கா? ஆமா, எதுக்குக்கா இப்படி அவசர அவசரமா வந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏடி அஞ்சலி, அது வேற ஏன்டி கேக்குற? ஐயோ, இந்த மாடன் மங்கம்மா கிளவி இருக்குல்லடி, அது கண்ணில் எனக்கு நான் சிக்கிட்டேன்டி. என்னக்கா சொல்றீங்க? மங்கம்மா கிளவி ஊர்ல இருந்து வந்துருச்சா? ஆடா ஆமாடி அஞ்சலி, ஊர்ல இருந்து எது கிளவி வந்துட்டாக்கும். அது கண்ணில் என்ன பற்றக்கூடாது தான் ஓடி ஓடி வந்தனாக்கும். சின்ன பொண்ணாக்கா, யூ ஆர் டூ லேட். மங்கம்மா கிளவி உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. என் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. ஏடி அஞ்சலி, என்னடி சிரிக்கிறியாக்கும்? இருடி இரு, உனக்கு ஒரு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன். ஏடி சிறப்பு, என்னடி என்னை பார்த்தானே ஓடி வந்துட்டாவோ? இனிமே என்ன ஆக வேண்டியது இருக்கு, அதான் வசமா சிக்கிட்டேன்னு. சின்ன பொண்ணாக்கா, இன்னைக்கு நீங்க காலி. மங்கம்மா பாட்டி எப்படி இருக்கீங்க? எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ என்னடி என்னைய பாட்டின்னு கூப்பிடுறாவோ? எனக்கு உன்னை விட 2-3 வயசு தான் அதிகமா இருக்குமாக்கும். அதனால நீ என்ன மாடல் மங்கம்மானே கூப்பிடு. பாட்டின்னு சொன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி தெரியுதுடி. ஏடி அஞ்சலி, கிளவிக்கு கொழுப்பு பத்தியாடி உன்னை விட 2-3 வயசு தான் அதிகமாமா. கிளவிக்கு இந்த வயசுல மேக்கப் பத்தியாடி. ஐலைனர் என்ன, லிப்ஸ்டிக் என்ன, காஜல் என்ன, ஃபவுண்டேஷன் என்ன, அது இதுல மூச்சு ஃபுல்லா அப்பி வச்சிருக்குது. இதுல கூலிங் கிளாஸ் வேற. எப்பா இந்த கிளவியோட தொல்லை வேற தாங்க முடியலடி. ஆமாக்கா, இதுல கிளவிய பாட்டின்னு வேற கூப்பிட கூடாதாமா. எல்லாம் நம்ம நேரம். மங்கம்மா பாட்டி உங்களை பாட்டின்னு கூப்பிட கூடாதுன்னா வேற எப்படி உங்களை கூப்பிடுறது? அஞ்சலி, இனிமே நீங்க எல்லாரும் என்ன இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங்கா கூப்பிடுறாங்களே, டியூடு, அந்த மாதிரி மங்கம்மா டியூடு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுறீ? தெரியாதா? ஏடி அஞ்சலி, கிளவிக்கு கொழுப்பு பத்தியாடி டியூடுன்னு சொல்லி கூப்பிடணுமாம்ல, அதுவும் மங்கம்மா டியூடுன்னு சொல்லி கூப்பிடணுமாம்ல. ஆமா சின்ன பொண்ணாக்கா, நாளாக கிளவி ரொம்ப ஓவராதாக்கா பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு டிவியில வந்த எந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்குன்னு ஒன்னும் தெரியலையே. ஐயோ அஞ்சலி, நானே அதுக்கு பயந்துக்கு தாண்டி ஓடி வந்து நாக்கும். ஆனா மாட்டிட்டேன். இந்த கிளவி வேற விளம்பரத்துல வர ஒரு கிரீம் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை வாங்கிட்டு வாங்கடி அதை வாங்கிட்டு வாங்கடின்னு சொல்லி நம்மள வாங்கிட்டு வர சொன்னோம். அது கிடைக்கலன்னு சொல்லிட்டோம்னா என் மேல உள்ள பொறாமையில தான் நீங்க எல்லாரும் வாங்கிட்டு வரல, நான் அழகா இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பொறாம அப்படி இப்படி மேல சொல்ல ஆரம்பிச்சிருந்தி. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? இன்னைக்கு எந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்குன்னு ஒண்ணு விளங்கலையடி. என்னங்கடி 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காவோ? அடியே, 2 பேரும் குறவு பேசுங்க. இப்ப நான் ஒரு விளம்பரத்துல பார்த்தேன், அதை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கடி. வெயில நின்னு எனக்கு மேக்கப் எல்லாம் கலையிற மாதிரி இருக்கு, நான் போய் மேக்கப் போடணும். சீக்கிரம் நான் சொல்றதை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுங்கடி. பாத்தி ஏட்டி அஞ்சலி, இன்னைக்கு என்னத்த கேட்க போகுதுன்னு கிளவி ஒண்ணு விளங்கலையடி. சொல்லுங்க பாட்டி, என்ன வாங்கிட்டு வரணும்? யாட்டு சின்ன பொண்ணு, இப்பதானடி சொன்ன பாட்டின்னு கூப்பிடாதுன்னு. அடியே, என்ன டியூடுன்னு சொல்லுடி. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கும். சொல்லுங்க டியூட், என்ன வேணும் உங்களுக்கு? யாட்டு சின்ன பொண்ணு, அது ஒண்ணும் இல்லடி, மூஞ்சில கொஞ்சோண்டு சுருக்கமா இருக்கடி. அதெல்லாம் போறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் ஒன்று வாங்கிட்டு வாடி. அதுக்கப்புறம் ஏதோ லக்மின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் இருக்காமல, அந்த காஜல் பேர் கூட ஏதோ ஐகானிக் காஜலோ ஆகானிக் காஜலோ என்னமோ ஒண்ணுடி. அது போட்டா கண்ணு நல்லா அழகா தெரியுமாம்ல. அது 2 சத்த வாங்கிட்டு வந்து குடுறி. ஏக்கா, கிளவிக்கு கொழுப்பு பாத்தீங்களாக்கா? நான் கூட அதெல்லாம் யூஸ் பண்ணலக்கா. அதானே. ஐயோ டியூடு, வயசாயிட்டா மூஞ்சில உள்ள சுருக்கெல்லாம் அப்படிதான் வருமாக்கும். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த கிரீம் போட்டாலும் அது போவாது டியூடு. போடி, வயசாயிட்டாம்ல. வயசு என்ன உங்களை விட ஒரு 2-3 வயசு தான் பெரியவளா இருப்பலாக்கும். அதெல்லாம் அந்த கிரீம் போட்டா சுருக்கமெல்லாம் போயிடும். நீ முதல்ல எனக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடு. சின்ன பொண்ணாக்கா, நீங்க வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்ற வரைக்கும் கிளவி இடத்த காலி பண்ணாது. பேசாம வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. ஐயோ, சுருக்கத்தை போக்குற கிரீம் நான் எங்க கண்டு தேடுவேன்? ஐயோ டியூடு, சுருக்கத்தை போக்குற மாதிரி கிரீம் எல்லாம் எங்கேயும் கிடைக்காதாக்கும். எனக்கு அப்பயே தெரியும்டி, அப்பயே தெரியும். உனக்கு அழகு மேல பொறாம. அதனாலதானே வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். ஆமா இது பெரிய மோனலிசா கிளியோ பண்ற பாரு. இது அழகு மேல நான் பொறாமப்படுறதுக்கு. ஐயோ கடவுளே, என்னதுக்கு இந்த கிளவி கூட கோத்து விட்டுட்டு வேலையை பாக்குறீங்க? ஐயோ, அப்பயே மாமியார் கிளவி சொன்னிச்சு வீட்டுல உள்ள வேலையை பாருடி, ஊர் சுத்தப்ப போவாதுன்னு. நான் கேட்டனா மீறிக்கிட்டு வந்தல, எனக்கு இது வேணும் இன்னமும் வேணுமாக்கும். ஓகே மங்கம்மா டியூட், சின்ன பொண்ணாக்கா நீங்க சொன்னதை உங்களுக்கு வாங்கி தருவாங்க. இப்போ நீங்க கிளம்புங்க, இல்லைன்னா வெயில்ல நீங்க கருத்துட போறீங்க. யாட்டி அஞ்சலி, ஆமாண்டி ஆமா, நான் வேற சன்ஸ்கிரீன்ல போடாம வந்துட்டேன். கருத்தாலும் கருத்து போயிடுவானாக்கும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அடியே சின்ன பொண்ணு, சுருக்கத்தை போடுற கிரீமை வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த காஜலை வாங்கிக்கிட்டு வீட்டுல வந்து கொடுத்துட்டு போடி. ஏட்டி அஞ்சலி, உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? இப்ப எதுக்கு நேரத்து கிளவி கூட கொத்துட்டு இப்படி வெடிக்க பாக்குறாவோ? அடியே, சுருக்கத்தை போக்குற கிரீமுக்கு நான் எங்கடி போவேன்? ஆனா என்ன சின்ன பொண்ணாக்கா, உங்களால முடியாது ஒண்ணு இருக்கா என்ன? ஒன்ன இருடி இரு, ஒன்ன ஒரு நாளைக்கு அதை கிளவிக்கிட்ட மாட்டி விட்டு நான் வேடிக்கை பாக்குறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வாங்க, இந்த வண்டியை தள்ளுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வா தள்ளி விடுறேன்.